கிஷோர் கிஷோர் என்னடா அது? என்னடா இதெல்லாம் கதை? ஹோம்ஒர்க் இல்லையா? இந்த இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. இதை எழுதி என்னடா பண்ண போற? சினிமாங்கிற வார்த்தையே வரக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு அதெல்லாம் செட் ஆகாது. படிக்கிற பெருசான வேலைக்கு போற, இதுதான் மைண்ட்ல இருக்கணும். ஆனா அரிசா இருக்கிறாரா? பையனை காலேஜ் சேர்க்கணும். சரிங்க. சீட்டு வாங்கணும். என்ன ப்ரூஃப் எடுக்கணும் அதை பற்றி பையனை சரி சரி சார் வாங்க. உட்காருப்பா. வாங்கண்ணா, சொல்லுங்க என்ன விஷயம்? சார் பையனை காலேஜ் சேர்க்கணும். சரிங்க. நல்ல காலேஜாக சேர்க்கணும். சரி. நல்ல குரூப்பை எடுத்து கொண்டு வைக்கணும். பையங்களா? ஆமாங்க. உங்க பேருங்க? சந்திரசேகர். தம்பி உங்க பேரு? தென்னரசு. தென்னரசு. ப்ளஸ் மேக்ஸ் பயாலஜி. மார்க் எவ்வளோ? 9. ஓகே. என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்கீங்க? மேக்ஸ் பயாலஜி. ஏன் என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? பிஎஸ்சி மேக்ஸ். அப்போ பிஎஸ்சி மேக்ஸை சேர்த்துருங்க. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர் ஆசிரியர் வேலை இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. அவன் பேசாம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சா கூட வேற ஏதோ ஒரு கம்பெனி கூட வேலைக்கு போயிடுவான். சரி, நீங்க இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு இருக்கீங்க. ஆமாங்க. பையனுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட். நீங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சா அவன் எப்படி படிப்பான்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்து கவுன்சிலிங்க்கு வர எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதாங்க. பையன் விருப்பப்பட்டதை அவன் படிக்கணும். அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் நாம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு காலேஜ் போவாங்க, ஏதோ படிப்பாங்க, அரியர் வைப்பாங்க, கடைசியா அந்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாம வெறும் டிகிரியை மட்டும் வாங்கிட்டு வந்து அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். இதே அவனுக்கு பிடிச்ச படிப்புல நம்ம சேர்த்து விடும்போது அவன் நல்லா படிப்பான், நல்ல ரேங்க் எடுப்பான். ரெண்டாவது அவனோட பர்சன்டேஜ் அதிகமாகிறத விட அவனுக்கு அதுல நாலேஜ் அதிகமாகும். அந்த நாலேஜ் வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயம் அவன் எம்எஸ்சி படிக்கலாம், அதுலேயே பிஹெச்டி பண்ணலாம். நீங்க இந்த கோர்ஸ் தான் பெஸ்ட், அந்த கோர்ஸ் தான் பெஸ்ட்னு எதுவும் இல்லைங்க. படிப்புங்கிறது நமக்கு ஒரு அறிவு. அதை இந்த படிப்பு தான் படிக்கணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அந்த உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடு, அதில் நல்லா படி. அது உன் அறிவு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். அதாவது உனக்கு பிடிச்ச விஷயம் உன்னோட திறமைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உன் திறமையும் வளரும், உன் அறிவும் வளரும். அப்படிங்கிறப்ப உன் வாழ்க்கையில் நீ எங்கேயோ போகலாம். சரிங்களா? என் பையன் கூட காலையில் நான் கிளம்பி வரும்போது சினிமாவில் சேர்த்து விட சொல்லி சொன்னான். நான் நீங்க இவனை திட்டின மாதிரி தான் நானும் அவனை திட்டிட்டு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு போய் அவன்கிட்ட பேசிட்டு அவனுக்கு சினிமாவில் எது முக்கியம், எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டுப்பற்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவனை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கொண்டு போய் சம்மர் கேம்ப்ல எல்லாம் அவனை சேர்த்தலான்னு இருக்கேன். அவன் விருப்பத்துக்கே விடுங்க, நல்லா வருவான்னு. கிஷோர், காலையில என்னடா சொன்ன? காலைல நான் கிளம்பும் போது சொன்னேன் சினிமா உன் வாழ்க்கைனா இப்போதைக்கு படிப்பை மட்டும் பாரு. வருஷம் வருஷம் சம்மர் கேம்ப்ல உன்னை சினிமா கூத்துப்பட்டையில சேர்த்து சினிமா பத்தி எல்லாம்